அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசு பேசியவற்றை கேட்டு இவர்தான் மெசியாவா, இவர்தான் இறைவாக்கினரா என்று மக்கள் அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இயேசுவை கொலை செய்ய வேண்டும், அவரை பிடித்து வர வேண்டும் என்று அனுப்பப்பட்ட காவலர்கள் அவரது பேச்சை கேட்டுவிட்டு அவரை பிடிக்காமல் கைது செய்யாமல் திரும்ப வந்து, இவரை போல எவரும் பேசியதில்லை, நாங்கள் கண்டதே இல்லை என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், இயேசு பேசியதை கேட்டவுடன் எல்லோரும் இறைவாக்கினர் தான் இவரா அல்லது மெசியாதான் இவரா என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் அல்லது கைது செய்ய வேண்டும் என்று சென்ற காவலர்களே, இவர் போல யாரும் பேசி நாங்கள் கேட்டதில்லை என்று மயங்கி திரும்பி வந்தார்கள் என்று நாம் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். அதே போல ஏற்கனவே பரிசேயர் நிக்கோதேம் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அவரோடு பேசி அதிலே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவராக திரும்பி வந்தார். முதல் பரிசேயர். இரண்டாவது பரிசேயர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர் தூய பவுல். இயேசுவை அனுபவித்தவர்கள், இயேசுவை வாசித்தவர்கள், இயேசுவை பற்றி தெரிந்தவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க முடியாது. அத்தகைய வல்லமை அவருடைய வார்த்தையில், இறை வார்த்தையில் அத்தகைய வல்லமை இருக்கிறது. குறிப்பாக இந்த உலகம் முழுவதும் படித்து மகிழ்ந்த பாராட்டிய ஒரு உன்னதமான செய்தி என்னவென்று சொன்னால், மழைப்பொழிவு. மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 அந்த அதிகாரங்களில் நாம் வாசிக்கின்றோம். உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் அதை வாசித்து அதன்படி அவர்கள் மகிழ்ந்து பாராட்டி இருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற பேறு பெற்றோர் செய்தி முதல் அதிகாரத்திலே, அதாவது 5ஆம் அதிகாரத்திலே. அதே போல அவர் கருத்து எதிர்கருத்து, மோசேவின் சட்டம், இயேசுவின் அன்பு சட்டம். மோசேவின் சட்டம் என்ன சொல்லுகிறது? கொலை செய்யாதே என்று சொல்லுகின்றது. இயேசு சொல்லுகின்றார், சினம் கொள்ளாதே என்று சொல்லுகின்றார். மோசேவின் சட்டம் என்ன சொல்லுகிறது? விபச்சாரம் என்று சொல்லுகின்றது. நீ இச்சையோடு பார்க்காதே என்று சொல்லுகிறார். மோசேவின் சட்டம் ஆணையிடாதே, பொய்யானையிடாதே என்று சொல்லுகிறது. இயேசுவின் அன்பு சட்டம் நீ ஆணையே இடாதே என்று சொல்லுகின்றது. அதை போல நீ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று மோசே சட்டம் சொல்லுகின்றது. இயேசு சொல்லுகின்றார், நீ ஒரு கன்னத்தில் யாராவது உன்னை அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு. நாம் இந்த உலகத்திலே அன்புக்கு அன்பு, வம்புக்கு வம்பு என்று சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இயேசு சொல்லுகின்றார், வம்புக்கும் அன்பு என்று சொல்லுகின்றார். அத்தகைய ஒரு அடிப்படையை உணர்ந்தவராக, பாவத்தின் அடிப்படையை உணர்ந்தவராக பழைய ஏற்பாட்டு சட்டம் மோசே சொல்லுகின்றார், பகைவனை நீ வெறு என்று சொல்கின்றார். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், பகைவனுக்காக ஜெபி, பகைவனை அன்பு செய் என்று சொல்லுகின்றார். அத்தகைய உன்னதமான வார்த்தைகள் யார் கேட்டாலும் அதில் மகிழ்வுறாமல், அதிலே மகிழ்ச்சி அடையாமல் இருப்பார்களா? அத்தகைய உன்னதமான வார்த்தை கைது செய்ய வந்த காவலர்களையும் மயக்கியது. நாம் இறை வார்த்தை இந்த தவக்காலத்திலே வாசித்து பார்ப்போம். வாசிக்க வாசிக்க நாமும் இறைவனிடத்திலே மயங்கி போவோம், இயேசுவினிடத்திலே மயங்கி போவோம். தவக்காலம் ஒரு அருமையான காலம், நற்செய்தியை வாசிக்கும் காலம், விவிலியத்தை வாசிக்கும் காலம். இந்த காலத்திலே தொடர்ந்து வாசிக்க வாசிக்க நாம் இயேசுவாகவே மாறிவிடுவோம், அதிலே மயங்கி விடுவோம். ஆண்டவரே, நீர் என்னை மயக்கி விட்டீர், நானோ மயங்கி போனேன் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோமே. அதே போல இறை வார்த்தை, இயேசுவின் வார்த்தை மயக்கக்கூடியது, நம்மை ஆட்கொள்ளக்கூடியது, நம் வாழ வழி சொல்லக்கூடியது. அத்தகைய இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே வாசிப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.